அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் அறிவியலும் ஆண்டவரும் என்கிற தலைப்பின் கீழே நாம் ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அதற்கான ஆதார வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த பாடத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கடந்த முறை ஒரு பாடத்தை நாம பார்த்தோம். நான் யார், ஹூ அம் ஐ, ஆன்மா என்கிற ஆத்துமா. அந்த பாடத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு சில பாடங்களை நாம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த பாடத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாடத்தை பார்த்தாதான் அந்த பாடத்தை நாம பார்க்க முடியும். அப்பொழுதுதான் பல பேருக்கும் ஒரு தெளிவுகள் கிடைக்கும். அதனால இந்த பாடத்தை நாம கண்டிப்பா பார்க்கணும். இன்றைக்கு உலகில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வறுமையா இருக்கலாம், அது நோயினால் இருக்கலாம், அது மனக்கவலையா இருக்கலாம், உல்லாசத்தினால் இருக்கலாம், ஆசையாய் கூட இருக்கலாம், பற்றுதலினால் கூட இருக்கலாம். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தின் மிகுதினாலும் துன்பத்தை அனுபவிக்கலாம், மரணத்தினால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே மனிதர்களாகிய நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்கள். இந்த துன்பத்திலிருந்து நாம விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றால்தான் நாம் விடுதலை அடைய முடியும். ஆனால் இந்த கடவுளுடைய ஆலோசனையையும் ஆசீர்வாதத்தையும் நாம பெறாதபடிக்கு பகுத்தறிவில்லாத பகுத்தறிவும் மெய்ஞானமில்லாத விஞ்ஞானமும் மதங்களும் மனிதர்களுடைய சுயநலமும் காரணமாக பெரும் தடையாக இருக்கிறது. இவைகள் பெரும் தடையாக இருக்குது. இதை நாம எப்படி வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவது மனிதர்களுடைய சுயநலம், இரண்டாவது பகுத்தறிவில்லாத பகுத்தறிவு, மூன்றாவது மெய் ஞானம் இல்லாத விஞ்ஞானம். இந்த மூன்றும் தான் கடவுளுடைய ஆலோசனையை மனிதர்களாகிய நாம முழுமையாக பெறாதபடிக்கு காரணமாகவும் தடையாகவும் இருக்குது. அப்ப இந்த தடையை யார் உடைப்பது, எப்படி உடைப்பது அப்படின்னு சொன்னா, இந்த தடையை அவரவர்கள் தான் உடைக்கணும். காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, இது மனது சம்பந்தப்பட்டது, மைண்ட் சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது. ஆகையினால இதை அவரவர்கள் தான் உடைக்கணும். நாம உடைப்பதற்கான வழிகளை நாம சொல்ல முடியும். இப்படித்தான் பகுத்தறிவில்லாத பகுத்தறிவுவாதிகளும் மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானமும் மதங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற சுயநலவாதிகளும் உடைத்து தவறான வழியில மனிதர்களை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். தவறான வழியில உடைத்து சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்கிற நாம இந்த மூன்றையும் ஆராய்ந்து பார்த்து இதிலிருந்து ஒரு மேன்மையான ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது என்பதை நாம் உணர வேண்டும். இது நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஒரு சமாதானமான வாழ்க்கைக்குள்ளும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளும் அது வழிநடத்தும். இப்ப முதலாவது நாம் உடைக்க வேண்டிய கொள்கை எது என்று சொல்லி பார்க்கும்போது பகுத்தறிவில்லாத பகுத்தறிவு. இவர்கள் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், கடவுள் இல்லை, கடவுள் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் சம்பவிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை போடுறாங்க. என்ன பட்டியல் கொடுக்குறாங்க அப்படின்னா, கடவுள் இருந்திருந்தால் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு காணப்படுமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, கடவுள் இருந்தா மனிதர்களுக்கு ஏன் துன்பங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இருந்திருந்தா பூமியில அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடக்குது, அதை ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கடவுள் இருந்திருந்தா இன்னைக்கு அநேக குழந்தைகள் மரித்து போறாங்களே, அந்த குழந்தைகளை கூட கடவுள் காப்பாத்தலையே, அப்ப கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மழை பெய்தா ஒரேடியா பெய்யுது, இல்லைன்னா பெய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்றாங்க. அடுத்து, கடவுள் படைத்திருந்தா மனிதனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துதான் வச்சுதானே படைக்கணும். இப்ப மனிதர்களாக நாம் தானே எல்லா காரியங்களும் நமக்கு தேவையானது சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, உலக அமைப்பு ஒரே மாதிரி இல்ல. ஒரு நிலம் எப்படி இருக்கு, ஒரு இடம் எப்படி இருக்கு, வளப்பமான இடமா இருக்குது. இன்னொரு நிலம் பாத்தீங்கன்னா அது பாலைவனமா இருக்குது. கடவுள் படைச்சா இப்படிதான் படைப்பாரா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா,
மனித குலமும் இந்த உயிரினங்களும் கடவுள் படைக்கல, இந்த பிக் பேங் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெடிப்பும் பரிணாம வளர்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? கடவுள் என்பது அனுமானம், அது உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இருந்தா நீங்க ஏன் கோயிலுக்கோ இல்ல வீட்டுக்கோ ஏன் பூட்டு போடுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல இங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நாம பதில சொல்லி இந்த பகுத்தறிவில்லாத பகுத்தறிவும் மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானத்தையும் நாம உடை தெரிய போறோம். பாருங்க, முதலாவது கேள்விக்கான நம்ம பதில பார்க்கலாம். முதலாவது என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, கடவுள் படைத்திருந்தா மனிதருக்குள்ள ஏற்றத்தாழ்வு காணப்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. நாம இப்ப திருப்பி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். என்னன்னா, இப்போ பிறக்கும் போதே மனிதர்கள் எல்லாமே வாலிபர்களாக பிறக்கிறாங்களா இல்ல குழந்தைகளாக பிறக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ குழந்தைகளாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறாங்களா? குழந்தைகள் பாகுபாடு பார்க்கறாங்களா? குழந்தைகள் ஜாதி மத வேறுபாடு பார்க்கறாங்களா? குழந்தைகள் துர்க்குணத்தை வெளிப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவர்கள் எல்லாமே குழந்தைகள் அதை வெளிப்படுத்தல அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறாங்க. அப்ப இப்ப அவங்க ஏற்றத்தாழ்வு பார்க்கறாங்க அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? சமுதாயம் காரணமா இருக்குது, மனிதர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் எழுதுறத பெரியவங்க சொல்லிக்கிறத நாம கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கடவுளுடைய படைப்புல ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகுது. நல்லா பார்த்துட்டோம், குழந்தைகளாக பிறக்கிறாங்க போது அவங்க கிட்ட எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ இதோட கடவுளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இங்கேயே கடவுளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் சமுதாயத்தின் கையில மனிதர்களாகிய நம்மனாலதான் அவங்க இந்த ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க அப்படின்னு பார்க்க. இந்த இடத்துல கடவுளுக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் இருந்திருந்தா ஏன் துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாம அதுக்கு என்ன பதில் சொல்றோம்னா, கடவுள் சொன்ன ஒழுக்க நெறிகளை நாம கடைபிடிக்காததுனாலதான் துன்பங்கள் ஏற்படுகிறது. நல்லா கவனிங்க, கடவுள் மனிதனுக்கு ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, அதை நாம கடைபிடிக்கிறது இல்லை. மனசாட்சியும் கடவுள் மனுஷனை படைக்கும் போதே மனசாட்சிங்கிற ஒரு விஷயத்த அவனுக்குள்ள வைத்துதான் என்ன பண்ணாருன்னா படைச்சாரு. அந்த மனசாட்சி எதுக்கு? அவனை நல்ல வழியில நடத்துவதற்கு தான் அந்த மனசாட்சி. ஆனா அவனுடைய அந்த மனசாட்சிக்கு அவன் கீழ்ப்படியாம நடக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அந்த மனசாட்சிக்கு மனுஷன் தான் கீழ்ப்படியாம நடக்கிறான். இப்போ சில வேலைகளை நாம் கூட எடுத்து சொல்லியிருக்கோம். என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? உன்னுடைய மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம சில நேரங்களை மனிதர்கள் கேட்கிறோம் இல்லையா? அப்ப இது எதன் அடிப்படையில நாம் இந்த கேள்வியில கேட்கிறோம்? அப்போ கடவுள் மனிதனுக்குள்ள சில நல்ல வழிகளை நடக்க வேண்டிய வழிகளை வச்சு படைச்சிருக்காரு. அது மாத்திரமில்ல, மனிதர்கள் மூலமாக நல்ல வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அப்ப இந்த இரண்டு விஷயங்களையும் நாம செயல்படுத்தாதனாலதான் மனிதர்களாகி நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம இங்க பார்க்கணும். அப்போ இப்படி ஏற்படுகிற துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத முதல்ல நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்த மூன்றாவது கேள்விக்கான பதில பார்ப்போம். கடவுள் ஏன் அநியாயத்தை அட்டூழியத்தை தடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, நாம் என்ன ரோபோவா, இயந்திர மனிதனா? கண்ட்ரோல் அவருடைய கையில வச்சு நம்மளை கட்டுப்படுத்திருக்கு. அப்புறம் எதுக்கு நமக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் என்று சொல்லக்கூடிய மூளையை நமக்கு என்னத்துக்கு படைச்சாரு? நாம ஒவ்வொரு முறையும் மீறும் போது, நாம தவறு செய்யும் போது அவர் இது செய்யாதன்னு தடுத்து கொண்டிருந்தா நாம மனிதர்களாக நாம விரும்பினதை நாம செய்ய முடியுமா? விரும்பின வாழ்க்கையை வாழ முடியுமா? நல்லா கவனிங்க, சிகரெட் புகைக்கிறவங்க சிகரெட்டை சுதந்திரமா புகைக்கிறாங்க, சூதாடுறவங்க சுதந்திரமா சூதாடுறாங்க, அப்புறம் சாராயம் குடிக்கிறவங்க சுதந்திரமா அவங்க செயல்படுறாங்க, சுதந்திரமா சாராயம் குடிக்கிறாங்க, அப்புறம்
பெண்களோட உல்லாசமா இருக்கிறவங்க அவங்க விரும்பின மாதிரி சுதந்திரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா? இதெல்லாம் கடவுள் செய்ய சொன்னாரா அப்படின்னா, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது. கடவுள் இதை செய்ய சொல்லல. ஆனா இதையெல்லாம் மனிதர்களாக நாம செய்யும் போது அவர் இது செய்யாதன்னு ஒவ்வொரு முறையும் வந்து தடுத்துட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு சுதந்திரமான வாழ்க்கையா இருக்குமா? அந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்குமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்குமா? பாருங்க, ஏசாயா 57 அதிகாரம் 16 வசனத்துல கடவுளுடைய வார்த்தை தெளிவா சொல்லுகிறது பாருங்க. நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமா இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. இது மனுஷனுடைய வார்த்தை இல்லைங்க, கடவுளுடைய வார்த்தை. நான் அடிக்கடி இதை சொல்லிட்டு இருந்தா நீங்க சோர்ந்து போயிருவீங்கன்னு அவரே சொல்லி வச்சிருக்கிறார், அவரே சொல்லி இருக்கிறாரு. பாருங்க, இதை தடுப்பதற்கு தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, சட்டங்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ பெற்ற தகப்பனும் தாயும் சொல்லும் போதே நாம கேட்கறது இல்ல. பெற்ற தாயும் தகப்பன்னு சொன்னாலே நாம கேட்கறது இல்ல, அவங்களை எதிர்க்கிறோம். நாம அவர்களாலையும் ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன பண்ணல, ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாலிப வயசாச்சுன்னா எதிர்க்கிறோமே, அவங்களாலையும் ஒரு லிமிட்டுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. பாருங்க, சும்மா சும்மா செல்போன் பார்க்காத அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த பெற்ற தாய ஒரு 7 வயசு சிறுவன் கிரிக்கெட் பேட்டை எடுத்து மண்டையிலே அடிச்சு மண்டையை பொழந்துட்டான். 7 வயசு சிறுவன். இப்படி இருக்குது நிலைமை. ஆனா கடவுள் தடுக்கும் போது கடவுளை நாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுதான். ஆனா அது நமக்கு சுதந்திரமான வாழ்க்கையா இருக்குமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. அதனால நீயே பட்டு என்ன பண்ணு, துன்பத்திலிருந்து விடுபடுன்னு சொல்லி சிந்தித்து செயல்படுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டாரு. இவைகள் தான் நாம துன்பப்படுவதற்கு காரணமே ஒழிய இந்த துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத நாம தெளிவா இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு குழந்தைகள் இறந்து போறாங்க, அந்த குழந்தைங்களை கூட கடவுள் காப்பாத்தலையே. அப்ப கடவுள் இருந்திருந்தா இந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாத்திருக்கணும் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. நாம இப்ப திருப்பி என்ன கேட்கிறோம்னா, கடவுள் எங்கேயுமே மனிதர்களை காப்பாத்தினதே இல்லையா? குழந்தைங்களை கடவுள் காப்பாத்தினதே இல்லையா? உலகெங்க நீங்க விசாரிச்சு பாருங்க, எவ்வளவு பேரை கடவுள் காப்பாத்திருக்கிறாரு. நாம இப்ப சமீபமா யூடியூப்ல எல்லாம் நாம பார்க்கும்போது அந்த விபத்தை தடுக்கும் போது அந்த இடத்துல இருந்து எப்படியாவது அவங்க வந்துடுறாங்க. நிறைய இடத்துல வந்துடுறாங்க, பாக்குறோம். நிறைய இடத்துல குழந்தையில, அதாவது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே பாத்ரூம்குள்ள போய் ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்தை பெத்துட்டாங்க. அந்த குழந்தை கூட எந்த விதமான சேதம் இல்லாம என்ன பண்ணாருன்னா காப்பாத்தினார். பாரு, இதெல்லாம் அதிசயம், ஆச்சரியம். அப்போ நிறைய விசாரிச்சு பார்க்கும்போது கடவுள் இது எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை மாத்திரம் இல்ல, எல்லா மனிதர்களையும் சில நேரங்களில் காப்பாத்திருக்கிறாருன்னு சொல்லி நாம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இப்ப குழந்தைகளை முறையாக பராமரிக்கிற பொறுப்பு பெற்றோர்களுக்கும் இருக்குது, அரசாங்கத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ மனிதர்களுடைய தவறுனாலதான் அசம்பாவிதங்கள் நடக்குது. அதையும் கடவுள் தான் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு குழந்தைகளை மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல நடக்கிற அந்த அந்த சம்பவத்துல அந்த குழந்தைகளை மாத்திரம் அவர் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றக்கூடாது. உலகத்துல நடக்கிற எங்க குழந்தைகள் விபத்து நடந்தாலும் அவங்க மறிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க குழந்தைகள் மறிக்காம காப்பாத்து. ஏன்னா கடவுள் என்பது பாரபட்சத்தோடு அவர் செயல்பட முடியாது. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணணும், அவர் தான் மறிக்காம அவர் தான் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றணும் அப்படின்னா சரி, இப்போ நாம நினைக்கிற மாதிரி கடவுளே குழந்தைய காப்பாத்துற மாதிரி ஒரு கற்பனை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அவரே எல்லா குழந்தைகளையும் காப்பாத்துற மாதிரி நாம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வராங்க குழந்தைங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அநேகத்துல நாய் தொந்தரவு அதிகம். இப்ப பள்ளிக்கூடம் குழந்தைங்க போயிட்டு வரும்போது நாய் கடிக்குங்கிற பயம் நமக்கு என்ன பண்ண வேண்டாம், பெற்றோர்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதான் கடவுள் காப்பாத்துவாரு, அதனால அந்த பயம் தேவையில்லை. அது மாத்திரம் இல்ல, இப்ப ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கூட நம்ம ரோட்ல என்ன பண்ண வேண்டாம், சாலையில கவனமாக போயிட்டு கவனமாக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே நேரிடாது. அதனால என்ன பண்ணுவாரு, கடவுள் காப்பாத்துவாரு. அப்ப நாம சாதாரணமா இருந்தலாம். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா மனிதர்கள் கூட என்ன பண்ணுது, மாடுகள் எல்லாமே என்ன பண்ணுது, பிரயாணம் போயிட்டு வருது ரோட்ல எல்லாம். இப்ப அநேக இடத்துல பார்த்திருப்போம், ஒரு தாயும்
ஒரு மகளும் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த குழந்தைய என்ன பண்ணுதுன்னா அந்த மாடு முட்டி தள்ளுது. அதை தடுக்கிறதுக்கு யாருனாலுமே முடியல, அவ்வளவு சேதம் ஏற்படுது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இப்ப பிள்ளைகள் வரும்போது மாடு முட்டுங்கிற பயம் என்ன பண்ண வேண்டாம். அந்த பயமும் நமக்கு தேவையில்லை, அந்த பயமும் நமக்கு தேவையில்லை. ஏன்? கடவுள் காப்பாத்துவாரு. ராத்திரி நேரத்துல எங்க வேணா போலாம், பாம்பும் கடிக்காது, எந்த பூச்சியும் கடிக்காது, எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்? கடவுள் காப்பாத்துவாரு. அது மாத்திரம் இல்லைங்க, பள்ளிக்கூடங்கள் கூரை, தென்னங்கூரை, இந்த பனைமட்டையில மேய்கிற அந்த மேய்ந்த அந்த கூரையா இருந்தாலும் பரவாயில்ல, எரிந்து விபத்துக்குள்ளாகிற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாரு? கடவுள் காப்பாத்துவாரு. அது மட்டும் இல்ல, இந்த பள்ளி வாகனம் இருக்குல்ல, ஸ்கூல் வேனு, பஸ், இதெல்லாம் கூட வருஷம் என்ன பண்ண வேண்டாம், எப்சி பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. பிரேக் எல்லாம் கரெக்டா பிடிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது மாத்திரம் இல்ல, பள்ளி வாகனத்தை ஓட்டுறாரு இல்ல, அவர் என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப உஷாரா ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்? பள்ளி வாகனம் வச்ச குழந்தைங்க இருக்கிறாங்க, விபத்து நடக்காம அவர் கடவுள் காப்பாத்துவாரு. நல்லா கவனிங்க. அப்புறம் யுத்தம் எல்லாம் நடக்குதுன்னா அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாது, அவங்கள நம்ம தனியா கேர் எடுத்து நம்ம அவங்கள பாத்துக்க வேண்டாம். ஏன்? கடவுள் காப்பாத்துவாரு. நல்லா கவனிங்க. இப்படியே எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னா மனுஷனுடைய நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மனுஷன் பொறுப்போடு செயல்படுவானா? உலகம் தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஏங்குமா? இப்ப அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிடுவான், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவான், அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருவான். அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் என்ன வேலை? மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன வேலை? இப்போ நாம நினைக்கிற மாதிரி கடவுள் நினைச்சா என்ன ஆகும்? இவனை படைச்சிட்டு நாமளே எல்லாத்தையுமே பாத்துக்கிறோமே, நம்மளே பாத்துக்கிறதுக்கு இவன் எதுக்குன்னு அவர் கேள்வி கேட்க மாட்டாரா? அப்ப அவரு நினைச்சா என்ன ஆகும்? இந்த மனித குலமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் அழிச்சிட மாட்டாரா? அதே மாதிரிதான் முன்னாட்களில் எல்லாம் மனிதர்கள் இப்படி அநியாயம் அட்டுழிய செய்யும் போது அந்த ஜெனரேஷனே இல்லாம என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. இப்பவும் அழிந்து கொண்டிருக்குது, இனிமேலும் அழிய போகுது. அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்? நாம உணர்ந்து கொள்ளணும். அடுத்து என்ன சொல்றாங்க? மழை பெய்தா ஒரேடியா மழை பெய்யுது, அழிக்கிற மாதிரி வருது, இல்லைன்னா மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப இந்த குளம் குட்டை எல்லாத்தையுமே நம்ம மூடிட்டு மழை பெஞ்சா அதிகமா பெய்யுது, இல்லைன்னா பெய்யவே மாட்டேங்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? இப்போ நம்மளை எடுத்துங்க, நாம தேவைக்கு மாத்திரம்தான் எதையுமே சம்பாதிக்கிறோமா, எதையுமே சேர்த்து வைக்கிறோமா? பிற்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நாம என்ன பண்றோம்? இப்பவே நம்ம சேர்த்து வைக்கிறோமே. ஒரு எல்ஐசி பாலிசி போடுறோம், இல்லைன்னா ஒரு சீட்டு கட்டுறோம், இல்லைன்னா பேங்க்ல சேர்த்து வைக்கிறோம், நகை வாங்கி வைக்கிறோம், பொருள் வாங்கி வைக்கிறோம், வீடு, பணம், பொருள்னு அநேக காரியங்கள் பிற்கால சந்ததிகளுக்கு தேவைன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாம என்ன பண்றோம்? அன்னன்னைக்கு தேவைக்கு மாத்திரம் நம்ம சம்பாதிக்காம பிற்காலத்துக்கும் தேவைன்னு நாம அதையெல்லாம் நம்ம சம்பாதிக்கும் போது, இப்படி மழை அதிகமா வரும்போது அதை நாம சேர்த்து வச்சு மழை இல்லாதப்போ என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முன்னோர்கள் அப்படித்தானே கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த செயல்முறை இப்ப ஏன் இல்லாம போச்சு? நாம குளத்தையும் மூடிட்டோம், குட்டைகளை மூடிட்டோம், ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சு அப்படியே என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டோம். எதுக்காக மூடணும்? எல்லாமே சிட்டிக்குள்ளேயே எல்லாமே குவிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற மனுஷனுடைய மனப்பான்மை, மனுஷனுடைய கட்டமைப்பு. அப்ப இந்த கட்டமைப்பெல்லாம் யாரு கடவுளா ஏற்படுத்தினாரு? காவா மேலேயே வீட்டை கட்டிட்டு தண்ணி போகலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த கட்டமைப்பெல்லாம் மனிதன் ஏற்படுத்தின மனிதன் தானே ஏற்படுத்தினான். இது கடவுளா இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினாரு? அவர் ஏற்படுத்தலையே. நல்லா கவனிங்க. ஆதியில ஏறக்குறைய 1656 வருஷம் பூமியில மழையே பெய்யல, மழையே இல்ல. அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாருமே பூமியில் இருந்த அந்த ஆறுகள், குட்டைகள் இருந்த அந்த நீரை தான் என்ன பண்ணாங்க? ஆறுகள் மூலமா வந்து அந்த நீரை பயன்படுத்தி தான் அந்த 1656 வருஷம் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு இருந்த ஜெனரேஷன் எப்படி அழிஞ்சதுன்னா, இந்த மனுஷனுடைய அக்கிரமத்தினாலதான் அன்னைக்கு முதல் மழையே வந்து அன்னைக்கு இருந்த அந்த உலகத்தை அப்படியே கம்ப்ளீட்டா அழிச்சு போச்சு. அப்போ இன்னைக்கு அதிகப்படியான மழை வருது, இது சுனாமி போன்ற வெள்ளம் எல்லாம் வருது அப்படின்னா இன்னைக்கு மனுஷனுடைய அக்கிரமம் தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. மனுஷனுடைய அக்கிரமம் தான் காரணம். இதை நாம மாத்திரம் சொல்றோமா அப்படின்னா நாம மாத்திரம் சொல்லல, இது அநேகர் இந்த விஷயத்துல அநேக முறை சொல்றதை நாம பார்க்க முடியும், அநேகர் சொல்றதை பார்க்க முடியும். இப்ப சமீபத்துல இலங்கையில ஏற்பட்ட பெரு வெள்ளத்துல எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த வெள்ள பாதிப்பை பார்த்து
ஒரு சின்ன பெண்ணு யூடியூப்ல இப்படி பதிவிடுது, இப்படி பேசி யூடியூப்ல பதிவிடுது. என்னன்னு பதிவிடுது? ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்ன்னு பாத்தீங்கல்ல, இப்ப எங்க போச்சு உங்க ஸ்டேட்டஸ்? மனுஷன் எல்லாமே கடவுளுடைய பார்வையில ஒண்ணு சமம் தான் என்பதற்கு உங்களுக்கு தெரியப்படுத்திருக்காக கடவுள் இப்படி எல்லாம் இந்த சம்பவத்தை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு யூடியூப்ல பதிவிடுது. அங்க மாத்திரம் சொல்லலைங்க, ஒவ்வொரு இடத்திலும் நடந்த அந்த சம்பவங்களை பார்க்கும்போது அநேகர் என்ன சொல்றாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தானே சொல்றாங்க. எல்லா மாநிலத்திலும் நடக்கும்போதும் கூட சென்னையில பாருங்க பெருமழை வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, அது வசதி படைச்சவங்களாக இருந்தாலும் சரி, ஏழ்மையா இருக்கிறாங்களும் எல்லாரும் சரி, எல்லாருமே அந்த பெருவெள்ளத்துல ரோட்டுக்கு வந்துட்டாங்களே. போயிட்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு 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 இடத்துல போய் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. எல்லாருமே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஆகாரத்துக்காக கைய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாரும் ஒருமித்து கையை ஏந்துறாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க, சிந்திச்சு பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஏற்றத்தாழ்வு இருக்குதா? இப்ப இதெல்லாம் சிந்திச்சு மனுஷன் செயல்படணும் அப்படிங்கறதுக்காக மனுஷனாலதானே இதெல்லாமே வருது. யோசனை பண்ணி பாருங்க, நல்லா கவனிங்க. கேரளால ஒரு ஃபேமிலி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய விலை உயர்ந்த லம்போகினி காரை ஓட்டுறதுக்கு இங்க சரியான ரோடு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மேல குற்றம் சாட்டி கொண்டிருந்தாங்களாம். இது பேப்பர்ல வந்து செய்தி, குற்றம் சாட்டி கொண்டிருந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு, பெரும் வெள்ளம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காரை ஓட்டுறதுக்கு முதல்ல நாம இருப்போமா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த பெருமழை கொண்டு வந்துச்சு. அவங்க எப்படி போறாங்க தெரியுமா, தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு உடைமைகளை பிடிச்சிட்டு வெளியில இருந்து வந்து அந்த வட்ட வடிவ போட்டுல அவங்கள என்ன பண்றாங்க, கொண்டு காப்பாத்திட்டு போறாங்க. பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க மனுஷனுடைய நிலைமைய. இப்படித்தான் மனுஷனுடைய அந்த காரணத்தினாலதான் இப்படி போன்ற காரியங்கள்லாம் நடக்குது. இது எல்லாமே கடவுள் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு மனுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது, கடவுள் எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே தாண்டோனித்தனமா ஓடிட்டு இருக்கும்போதுதான் கடவுளும் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மனுஷனுக்கு சில வேலையில காட்டுவதற்காக தான் கடவுள் இப்படி எல்லாம் செய்யறாரு, எல்லாம் நீங்க சமமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருந்தாலும் கடினமான இருதயத்தின் மூலமா நாம கடவுளை நம்புறோமா? இல்லையே. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? மனுஷனுடைய அக்கிரமம் தான் காரணமே ஒழிய இதுக்கெல்லாம் கடவுள் காரணம் இல்ல. கடவுள் காரணம் இல்ல. இருக்கிற குளம் குட்டை ஏரி இது எல்லாமே நம்ம என்ன பண்ணல, எல்லாவற்றையும் மூடிட்டு மழை வரும்போது சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாம அந்த கட்டமைப்பு முறையை கடவுள் ஏற்படுத்தல, நாம தான் ஏற்படுத்தணும். இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்ததாக, கடவுள் படைச்சிருந்தா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், மனுஷனுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தானே கொடுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக வளர்ச்சி இருக்குதுன்னா உலகம் எப்படி இருந்ததோ அப்படியே தானே இருந்திருக்கணும். கடவுள் படைச்சிருந்தா இன்னைக்கு உலகில் பல மாற்றங்கள் என்ன பண்ணிருக்கு, பல மாற்றங்கள் வந்திருக்குது. அதுக்கெல்லாம் மனுஷருக்கு தானே காரணம். அன்னைக்கு படிப்பறிவு இல்லை, இன்னைக்கு படிக்கிறாங்க. அன்னைக்கு உடை உடுத்தக்கூடிய நாகரிகம் இல்லை, இன்னைக்கு உடை உடைத்து இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து செல்போன் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, இன்னைக்கு அதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் இருக்குது, மனுஷன் பயன்படுத்துறானே. அன்னைக்கு நாகரிகம் இல்லை, இன்னைக்கு நாகரிகம் இருக்கு. அன்னைக்கு மனுஷன் நடந்து போயிட்டு இருந்தான், இன்னைக்கு பல வாகனங்களில என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போயிட்டு இருக்கிறான். அப்போ இதன் மூலம் என்ன தெரிய வருதுன்னா, உலகத்தை கடவுள் படைக்கல, அப்போ பரிணாம வளர்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் படைத்திருந்தா இது எல்லாவற்றையுமே அன்னைக்கே வச்சுதானே படைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா கவனிங்க. அப்போ கடவுள் படிச்சிருந்தா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு படிப்பறிவு இல்லையா, இன்னைக்கு படிப்பறிவு இருக்குதான். அன்னைக்கு வளர்ச்சி இல்லையா, இன்னைக்கு வளர்ச்சி இருக்குதான். அப்போ கடவுள் படைச்சிருந்தா இது எல்லாமே அன்னைக்கே எல்லாவற்றையும் மனுஷனுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் வச்சுதானே படைச்சிருக்கணும். அப்ப இது எல்லாமே மனுஷனுடைய கண்டுபிடிப்பு தானே, மனுஷனுக்கு தானே இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்ப இது வந்து பரிணாம வளர்ச்சி தானே. இது கடவுள், அப்போ கடவுள் என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்போ கடவுள் படைச்சிருந்தா எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் வச்சுதான் ஆரம்பத்திலே இது எல்லாவற்றையும் வச்சுதான் உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம கேள்வி கேட்கிறோம், எப்படி உருவாக்கி இருக்கணும்? ஆரம்பத்திலே என்ன பண்ணிருக்கணும், ஆரம்பத்திலே பல கோடி பேரை என்ன பண்ணணும், வாலிபர்களாக வச்சு பூமியில படைச்சிருக்கணும். அன்னைக்கே அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும், அன்னைக்கே அவங்க ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போடுறவங்களா அவங்க இருந்திருக்கணும். அதுக்கு இன்றைக்கு இருக்கிற மாதிரி திருப்பூர் ஆடை தயாரிக்கும் கம்பெனியும் ஈரோடுல இருக்கிற கம்பெனி மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், அந்த கம்பெனிகளை வச்சிருக்கணும். இந்த துணி தயாரிக்கிறதுக்கு நூல் தேவையான இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற பஞ்சு மில்லு மாதிரி
அன்னைக்கே அந்த நூல் தயாரிக்கிற பஞ்சு மில்லு அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கே பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கணும், அன்னைக்கே காலேஜ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கணும், அன்னைக்கே கார் தயாரிக்கிற தொழிற்சாலை அன்னைக்கே வந்திருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி அன்னைக்கே அவர் என்ன பண்ணிருக்கணும், ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். அப்போ சுருக்கமா சொல்ல போனா, இன்னைக்கு மனுஷனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அன்னைக்கே படைக்கும் போதே செஞ்சு கொடுத்துருக்கணும் இல்ல. அப்ப இதெல்லாம் யாரு, மனுஷன் தானே கண்டுபிடிச்சா, இதுதானே பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கடவுள் படைச்சாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க இன்னும் என்ன சொல்லல அப்படின்னா, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், நாங்களே குளிச்சுக்கிறோம், அது மட்டுமா, கக்கூஸ் போனாலும் நாங்களே தான் கழுவிக்கிறோம், இதுக்கு ஏதாவது நீங்க சொல்ற கடவுள் வழிவகை செஞ்சாரா? இதெல்லாம் நாங்களே தானே பண்ணிக்கிறோம். அப்ப பகுத்தறிவாதிகளாக நாங்க இந்த கேள்வி எல்லாம் உங்ககிட்ட கேட்கிறோம், கடவுள் நம்பிக்கை உள்ள நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இவங்க சொல்றது இப்படிதான் இருக்கு. அடுத்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, உலக அமைப்பு ஒரே மாதிரி இல்லையே. ஒரு பக்கம் வளப்பமான இடமா இருக்கு, ஒரு பக்கம் பாலைவனமா இருக்கு. அப்ப கடவுள் படைச்சா இப்படிதான் படைப்பாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. வளப்பமான இடம் இருக்கிறதுனால தான் அங்க விவசாயம் பண்றாங்க. அப்ப பாலைவனமா இருக்கிறதுனால தான் பெட்ரோல் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. கரடு முரடான இடங்களில நிலக்கரி எடுக்கிறாங்க, தங்கமெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. இப்படி மனிதனுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட நிலங்கள் மூலமாக. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, உலக அமைப்பு ஒரே மாதிரி இல்லையே, ஒரு இடம் வளப்பமா இருக்கு, ஒரு இடம் பாலைவனமா இருக்கு, கடவுள் படைச்சா இப்படிதான் படைப்பாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இவங்க கேக்குற கேள்வி எப்படிதான் இருக்கு அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு என்னத்துக்கு பல உறுப்புகளை எதுக்கு வச்சு படைச்சாரு? மனுஷனுக்கு எதுக்கு பல உறுப்புகளை வச்சு நம்ம படைக்கணும்? ஒரே பிண்டமா என்ன பண்ணிருக்கலாம், ஒரே பிண்டமா படைச்சிருக்கலாம் இல்ல. அதாவது உருண்டையா களி உருண்டை மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், படைச்சிருக்கலாம் இல்ல. எதுக்கு லெப்ட் ரைட்டுன்னு ரெண்டு கை வச்சீங்க? சரி, லெப்ட் ரைட் ரெண்டு கையை வச்சீங்க, அந்த கையினாலும் கூட அந்த கை எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி நீட்டமா வச்சிருக்க வேண்டியதானே. அதுல நடுவுல மடிக்கிற மாதிரி ஒரு மடிப்பு வச்சுங்க, அந்த மடிப்பு ஒரு பக்கம் தான் மடிக்குது, இன்னொரு பக்கம் என்ன பண்ணல, மடிக்க முடியல. அப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீட்டமா அந்த மணிக்கட்டுன்னு சொல்ற இடத்துல அதுக்கு கீழே என்ன பண்றது, கீரல் கீரலா போட்டு விரல் வச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல இந்த கீரல் போட்டு எதுக்கு விரல்? அப்ப இந்த மணிக்கட்டு கூட மணிக்கட்டு பகுதி மடிக்க முடியாம பண்ணிருக்கலாம், மடிக்க முடியாம பண்ணிருக்கலாம். அப்ப இந்த கீரல் கீரலா இருக்கிற இடத்த என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே ஒரு க்ளோஸா வச்சு அப்படியே முழு முழுன்னு என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே நீட்டமா படைச்சிருக்கலாம்ல. அப்புறம் இப்படியா படைப்பீங்க? ஒரு இடம் பாருங்க வளப்பமா இருக்குது, ஒரு இடம் பாலைவனமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கையை படைச்சு ஒரே நீட்டமா படிக்க வேண்டியதுதானே. அதுக்கு எதுக்கு மடிப்பு வச்சு, அந்த இடத்துல கீரல் கீரலா வச்சு, அந்த இடத்துல ஒரே க்ளோஸ் பண்ணி முழு முழுன்னு படைச்சிக்க வேண்டியதுதானே அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. அது கையை தான் அப்படி படைச்சிங்க, இப்ப கால் எப்படி படைச்சுக்கிறீங்க? கால் இடுப்பு கீழே அப்படியே ஒரு தடிமனான ஒரு குச்சி மாதிரி வருது, அப்படியே குச்சி மாதிரி வந்து கீழே ஒரு பட்டையா வருது, அதுக்கு பாதம்னு சொல்லி பேர் வைக்கிறீங்க. ஏன் அப்படி வைக்கிறீங்க? எதுக்காக இப்படி படைக்கணும்? அப்ப அந்த தடிமனான குச்சி மாதிரி வரும்போது அப்படியே நீட்டா விட்டுருக்க வேண்டியது குச்சி மாதிரி. அதுக்கு கீழே ஒரு பட்டையா எதுக்கு? ஒரு இடம் வளப்பமா இருக்கு, ஒரு இடம் பாலைவனமா இருக்கு, எது மாதிரி நீட்டா குச்சி மாதிரி வருது தடிமனான குச்சி, அதுக்கப்புறம் கீழே பட்டையா வைக்கிறீங்க, அது பாதம். எதுக்கு இப்படி எல்லாம் படைக்கணும்? அப்புறம் என்னது, அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, கடவுள் மனுஷனுக்கு என்னதுக்கு ரெண்டு கண்ணு எதுக்கு படைக்கணும்? ஒரு கண்ணு பத்தாதா? அப்புறம் பல்லு, வாயி, நாக்கு இதெல்லாம் படைச்சிருக்கிறாரு. சரி, வாயி நாக்கு எல்லாம் படைச்சீங்க, பரவாயில்ல. இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே சாப்பிட்டு அப்படியே முழுங்குற மாதிரி இருக்க வேண்டியதானே. அப்ப அந்த நாக்குல என்னத்துக்கு சுவையெல்லாம் அறிகிற இனிப்பு, இது இனிப்பா இருக்குது, இது கசப்பா இருக்குது, இது புளிப்பா இருக்குது, துவப்பா இருக்குது, இது காரமா இருக்குது அப்படிங்கிற எதுக்கு அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த இத்தினோண்டு நாக்குக்கு எதுக்கு இவ்வளவு வெரைட்டி டிஃபரெண்ட் பாக்குற மாதிரி என்னத்துக்கு படைக்கணும்? அப்ப மூக்க படைச்சாரு இல்ல, அந்த மூக்கு இதுல காத்து போகுது காத்து வருதுன்னா இப்படிதானே வரணும். அந்த மூக்கு பாருங்க, நறுமணம் எது துர்நாற்றம் எதுன்னு அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு என்ன பண்ண டிஃபரன்ஸ். ஒரு இடம் வளப்பமா படைச்சிருக்காரு, ஒரு இடம் பாலைவனம். அப்ப இதே மாதிரி இதுலயும் ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வைக்கணும்? அது மட்டுமா வச்சீங்க? இப்ப காது இருக்குது, இப்ப காதுன்னா என்னத்துக்கு பயன்படணும்? காதுன்னா சத்தத்தை உள்வாங்கணும், அதை கேட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே. ஆனா இந்த காது பண்ற வேலை எவ்வளவு வேலை பண்ணுது. ஏன் இந்த காது ஏன் இப்படி படைக்கணும்? ஒரு சத்தத்தை ஒரு ஒரு நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டா, பாடல் என்ன மாதிரி இனிமையா இருக்குது,
தேன் மாதிரி இருக்குது குரல் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ஒரு நல்ல ஒரு மியூசிக் போட்டா, இசை போட்டா அந்த காதுல உள்வாங்கி அது டான்ஸ் ஆடுறீங்க. அப்ப எதுக்கு இந்த காது இந்த வித்தியாசம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எதுக்கு இப்படி படைக்கணும்? இரைச்சல் எதுன்னு கண்டுபிடிக்குது, இனிமையான பாடல் எதுன்னு கண்டுபிடிக்குது. இது பாடல் மூலமா, இசை மூலமா அப்படியே லயித்து போயிடுறீங்க. அதன் மூலம் மனுஷனுக்கு சுகம் வேற ஏற்படுதுன்னு வேற சொல்றீங்க. ஒரு இடம் வளப்பமா படைச்சிருக்காரு, ஒரு இடத்தை பாலைவனமா படைச்சிருக்காரு. ஏன் இப்படி படைச்சாரு? அப்ப இந்த காதுக்கு ஏன் இந்த மாதிரி வித்தியாசத்தை வச்சாரு அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் இருக்குது. அப்போ இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு மூளையும் ஒரே மாதிரியா சிந்திக்குது. நல்லா கவனிங்க, கண்ணு மூளையும் ஒரே மாதிரியா சிந்திக்குது. ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கல் சிலையை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனா ஒரு ஆடையே இல்லாம ஒரு பெண்ணை நிக்க வைக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா பார்க்குது. ஆடை இருந்தாலுமே என்ன பண்ணுது, அந்த ஒரு சிலையை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பார்க்குது. இப்படி பெண்களை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பார்க்குது. எதுக்கு இந்த வித்தியாசத்தை வச்சு இந்த பார்வையில இவ்வளவு டிஃபரன்ஸ் எதுக்கு? ஒரு இடம் வளப்பமா இருக்கு, ஒரு இடம் பாலைவனமா இருக்கு. இது ஒரு சிலையை பார்க்கும்போது எப்படி பார்க்குது, இப்போ இந்த பெண்களை பார்க்கும்போது இப்படி பார்க்குது. எதுக்கு இந்த மாதிரி உணர்வுகளை வச்சு எதுக்காக படைக்கணும்? அப்ப இதெல்லாம் கடவுள் படைச்சிருப்பாரா? இப்போ நல்லா கவனிங்க. அது மட்டும் இல்ல, வயிறுன்னு ஒண்ணு படைச்சிங்கல்ல, வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, பையு. அந்த பைக்குள்ள எதுக்கு கல்லீரல் ஒண்ணு வச்சு, சிறுநீரகம் ஒண்ணு வச்சு, இறப்பையின்னு ஒண்ணு வச்சு, பெருங்குடல் ஒண்ணு, சிறுங்குடல் ஒண்ணு, இப்படியா வைப்பாங்க? ஒரு பையன்னு அப்படியே ஒரு ஒரு போல அப்படியே வச்சிருக்க வேண்டிய. எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வச்சு எதுக்கு வைக்கணும்? நீங்க அப்படிதான் வச்சீங்க, பரவாயில்ல. அதுக்குள்ள என்னத்துக்கு ஒரு ஃபேக்டரி வேற வச்சிருக்கிறீங்களா, ஒரு தொழிற்சாலையா, கம்பெனியா? எதுக்கு அது? சாப்பிட்டா என்ன பண்ணணும்? அதை ஜீரணிக்கணும், அதை அரைக்கணும். அதை அரைச்சு என்ன பண்ணணும்? இந்த உடலுக்கு தேவையானது பிரிக்கணும், தேவையில்லாதது பிரிக்கணும். அப்புறம் திடக்கழிவா மாத்தணும், திரவ கழிவா மாத்தி அதை என்ன பண்ணணும்? அது ஒரு திடக்கழிவு ஒரு பக்கம் வெளியேற்றணும், திரவ கழிவு ஒரு பக்கம் என்ன பண்ணணும்? அது வெளியேற்றணும். சரீரத்துக்கு தேவையானது உள்ளுக்குள்ளேயே தக்க வைக்கணும். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் கடவுள்னா இப்படி படைச்சிருப்பாரா? கடவுள்னா இப்படியா படைச்சிருப்பாரு? கடவுள் எல்லாம் இல்லைங்க. கடவுள் எல்லாம் படைக்கல. கடவுள் படைக்கல. அப்புறம் மனுஷனுக்கு மூளைன்னு ஒண்ணு வச்சாருல்ல, அந்த மூளை சரியாவா இயங்குது? மூளை சரியாவா இயங்குது? பாருங்க, நாம இப்ப வீடு கட்டுறோம்ல, வீடுன்னு இருந்தா, அதாவது நல்லா கவனிங்க, கடவுள் படைச்சாருன்னா ஒரு இடம் வளப்பமா இருக்கு, ஒரு இடம் எப்படி இருக்கு, பாலைவனமா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. அப்ப எப்படி இருக்கணும்னு சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அப்போ அவருதான் தெரியாம பண்ணிட்டாரு. ஆனா மனுஷனா நம்மளாவது தெரிஞ்சு பண்றோமா? பாருங்க, மூளைன்னு ஒண்ணு வச்சாரு, அந்த மூளை சரியா இயங்குதா பாருங்க. இப்போ ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்னா ஒரு 4 பக்கம் சுவர் வச்சு அதுல ஒரே ஒரு கதவு மாத்திரம் வச்சா பத்தாதா? ஒரே ஒரு கதவு மாத்திரம் வச்சா பத்தாதா? அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ண, குறுக்க ஒரு செவுரு வைக்கிறீங்க. அந்த குறுக்க செவுரு வச்சு அது என்ன பண்றீங்க, ஹாலுன்னு ஒண்ணு தடுக்குறீங்க, அப்புறம் பெட்ரூம்னு ஒண்ணு தடுக்குறீங்க. சரி, பெட்ரூம்னு ஒண்ணு வச்சீங்க, பரவாயில்ல. ஆனா அந்த பெட்ரூமுக்குள்ளேயே இன்னொரு குறுக்க செவுரு வச்சு அதுலயே பாகுபாடு பாக்குறீங்களே. குறுக்க ஒரு செவுரு வச்சு அதை என்ன பண்றீங்க, அது பாத்ரூமா யூஸ் பண்றீங்க. அப்படி குறுக்க செவுரு வச்சு பாத்ரூமா யூஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. அதுக்கு கதவுன்னு வேற வச்சு அதை வேற தனிமைப்படுத்துறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? கதவுன்னு ஒண்ணு வச்சு தனிமைப்படுத்துறீங்களா, அது எந்த வகையில நியாயம்? அப்புறம் ஒரு கிச்சன் ரூம்னு ஒண்ணு ஏற்படுத்துறீங்க. அப்போ ஒரு 4 பக்கம் ஒரு செவுரு வச்சு ஒரே ஒரு கதவு வச்சிருந்தாலே போதுமே ஃபுல்லாவே. இது எதுக்கு குறுக்க அவ்வளவு அறைகள் எதுக்கு தடுக்குறீங்க? அவரு தான் தெரியாதனமா ஒரு இடம் வளப்பமா வச்சுட்டாரு, ஒரு இடம் பாலைவனமா வச்சுட்டாரு. அப்ப நாமும் கூட பாருங்க, நமக்கு கூட இந்த மைண்ட் வரமாட்டேங்குது. ஒரே ஹாலா இருந்திருக்கலாமே, அது எதுக்கு குறுக்க பெட்ரூமு, அது பாத்ரூம், அது கதவு வேற வச்சு கிச்சன் வேற வைக்கிறீங்க? இதெல்லாம் கூட பரவாயில்ல, இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா கிச்சனுக்கு பயன்படுத்துறதுக்கு அதுக்கு தனியா பாத்திரம் வைக்கிறீங்க, சமையலுக்கு. கக்கூசு போறதுக்கு யூஸ் பண்றதுக்கு அதுக்கு தனி சமையலுக்கு அதுக்கு தனியா பாத்திரத்தை யூஸ் பண்றீங்க. இவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், சமையலுக்கு பயன்படுத்துற பாத்திரத்தை கக்கூசுக்கு பயன்படுத்த மாட்டாங்களாம், கக்கூசுக்கு பயன்படுத்துறது என்ன பண்ண மாட்டாங்களா, சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்களாம். பாருங்க, இதுலயே எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாக்குறீங்க நீங்க. அவர் தான் ஒரு இடத்த என்ன பண்ணாரு, வளப்பமா படைச்சாரு, ஒரு இடம் பாலைவனமா படைச்சாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சமையலுக்கு பயன்படுத்துறத கக்கூசுக்கு பயன்படுத்த மாட்டீங்க, கக்கூசுக்கு பயன்படுத்துறத சமையலுக்கு பயன்படுத்த மாட்டாங்களா. பாத்திரம் என்ன பண்ணுச்சு, பாத்திரத்துக்கு பாத்திரமா வித்தியாசம் பார்ப்பாங்க. அப்போ இது படைப்பு கடவுள் படைச்சது இல்ல. கடவுள் படைச்சிருந்தா இப்படி எல்லாம் வித்தியாசம் பார்க்காது.
இவ்வளவு உறுப்புகள் வித்தியாசம் பார்க்குமா? சின்ன விஷயம் தான் சொல்லிக்கிறோம். இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கு. அப்போ இது எல்லாமே என்ன இல்ல, கடவுள் படைச்சிருந்தா ஒரு இடம் வளர்ப்புமா, ஒரு இடம் பாலைவனமா, இப்படியா படைப்பாங்க? எல்லாம் மனுஷனை படைச்சா அப்படியே உருண்டைய ஒரு பிண்டமா படைக்காம, களி உருண்டை மாதிரி படைக்காம இப்படி படைப்பாங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? மனித குலமும் உயிரினங்களும் என்ன செய்யல? கடவுள் படைக்கல. அது பிக் பேங் என்று சொல்லக்கூடிய பெரு வெடிப்பின் மூலமா பரிணாம வளர்ச்சியில தான் என்ன வந்தது? இந்த மனித குலமும் உயிரினங்கள்லாம் தோன்றுனது அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் படைக்கல. ஆமா ஆமா ஆமா, ஒத்துக்க வேண்டியதுதான், ஒத்துக்க வேண்டியதுதான். இது என்ன பண்ணல? என்ன பண்ணல? இந்த மனுஷங்களை எல்லாம் கடவுள் படைக்கல. அந்த பிக் பேங் என்று சொல்லக்கூடிய அந்த பெரு வெடிப்பு தான் என்ன பண்ணுச்சு? பெரு வெடிப்பின் மூலமா தான் இந்த உலகமே உருவாச்சு. அப்புறம் மனுஷங்கள் எல்லாம் எப்படி உருவாங்கினாங்க? அந்த பெரு வெடிப்புல இருந்து சிதறிச்சுல, இந்த துகள்கள் அப்படியே சிதறிச்சு பாருங்க. அந்த துகள்கள்ல இருந்து தான் இந்த மனுஷங்களை தான் உருவானாங்க. மனுஷங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாமே இந்த வெடிச்சு சிதறின அந்த துகள்ல இருந்து தான் என்ன பண்ணாங்க? எல்லா மனிதர்களும் மிருகங்கள் எல்லாமே என்னாச்சுன்னா உருவாச்சு. இன்னைக்கு மனிதர்களும் விலங்குகளும் பாத்தீங்கன்னா ஆளை அடையாளம் கண்டுபிடிக்குது. எஜமான் யாரு, அந்நியன் யாருன்னு விலங்குகளுக்கும் தெரியுது. மனுஷனுக்கு ரொம்ப சிந்திச்சு செயல்படுறான். அப்போ இது எல்லாமே இந்த சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த ஆற்றல் எல்லாம் எப்படி வந்ததுன்னா, இந்த பெருவெடிப்பின் மூலமா தான் வந்தது. இந்த பெருவெடிப்பு தான் இப்படி சிந்திச்சு என்ன பண்ணுச்சு? இந்த ஆற்றலை கொடுத்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்களுடைய உருவ அமைப்பும் பெண்களுடைய உருவ அமைப்பு எல்லாம் இல்ல, ஒரே மாதிரி இல்ல, வித்தியாசம் இருக்குது. அப்ப இந்த வித்தியாசத்துக்கு யாரு காரணம்னா இந்த பெருவெடிப்பு தான் காரணம். பெருவெடிப்பு தான் காரணம். மனுஷர்களும் விலங்குகளும் சிந்திச்சு செயல்படுதுன்னா அதுக்கு இந்த பெருவெடிப்பு தான் காரணம். இந்த ஆண்களுடைய உருவ அமைப்பும் பெண்களுடைய உருவ அமைப்பும் ஒரே மாதிரி எல்லாம் வித்தியாசம் இருக்குல்ல, அதுக்கு இந்த பெருவெடிப்பு தான் காரணம். அது மாத்திரம் இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதாவது மனுஷனுடைய படைப்பை என்ன பண்ணல, ஒரே பிண்டமா படைக்காம, ஒரே பிண்டமா களி உருண்டை மாதிரி படைக்காம, கை காலு தலை எல்லாம் வச்சு அதாவது பார்த்து 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 ஒவ்வொன்றுத்தையும் படைச்ச மாதிரி இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. அப்ப இதெல்லாம் எப்படி படைச்சது? யார் படைச்சதுன்னா இந்த பெருவெடிப்பு தான். இந்த பெருவெடிப்பின் மூலமா தான் இதெல்லாம் வந்தது. ஏன்னா கடவுளுக்கு என்ன பண்ண தெரியாது. கடவுளுக்கு இதெல்லாம் பார்த்து சிந்திச்சு செயல்படுற அளவுக்கு கடவுளுக்கு எல்லாம் வந்து அந்த திறன் கிடையாது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய முகம் ஒரே மாதிரி இருக்கா? ஒவ்வொரு மனுஷனுடைய முகமும் ஒரே மாதிரி இல்ல. அப்புறம் குரல் ஒரே மாதிரி இருக்கான்னா குரலும் ஒரே மாதிரி இல்ல. கைரேகை ஒரே மாதிரி இருக்கான்னா கைரேகையும் ஒரே மாதிரி இல்ல. மனுஷனுக்கு மட்டும் இல்ல. நீங்க நீங்க விலங்குகளை எடுத்துங்க. இப்ப விலங்குகள்ல வரி குதிரை இருக்கு அப்படின்னா, ஒரு வரி குதிரைக்கு இருக்கிற அந்த வரிகள் மாதிரி இன்னொரு வரி குதிரைக்கு இருக்காது. இப்படி ஒவ்வொரு வரி குதிரையும் என்ன பண்ணுது? வித்தியாசம். அது மாத்திரமில்ல, சிறுத்தைன்னு சொல்றோம்ல, சிறுத்தைக்கு உடம்பு ஃபுல்லா புள்ளி புள்ளியா இருக்கும். அப்போ ஒரு சிறுத்தைக்கு இருக்கிற புள்ளி இன்னொரு சிறுத்தைக்கு என்ன பண்ணாது? இருக்காது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம். மானுக்கும் அப்படித்தான். அநேக விலங்குகளுக்கும் அந்த வரி டிசைன் எல்லாமே இப்படி எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும். அப்ப லட்சக்கணக்கான மிருகங்கள், கோடிக்கணக்கான மனிதர்களுக்குள்ள இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு முகங்கள் வித்தியாசம், குரல் வித்தியாசம், ரேக வித்தியாசம், இதெல்லாம் படைக்க முடியும்னா ஒரு பெருவெடிப்புனாலதான் இது முடியும். கடவுளால இதெல்லாம் முடியாது. ஒரு பெருவெடிப்பு தான் இதெல்லாம் உண்டு பண்ணும். அது மாத்திரம் இல்ல, இந்த பனித்துளி பெய்யுது பாத்தீங்களா? பனித்துளி நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ அப்படின்னு சொட்டு அப்படி விழும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பனித்துளியை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு பனித்துளிக்கு இன்னொரு பனித்துளி டிஃபரெண்டா இருக்கு. அது எப்படி இருக்கு தெரியுமா? அது டிசைன் பண்ண மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு பனித்துளிகளுக்கும் ஒவ்வொரு பனித்துளி டிஃபரெண்டா இருக்கு. இன்னைக்கும் பனித்துளி பெய்யுது, அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த டிசைனு, இந்த வடிவமைப்பெல்லாம் எதுதான் பண்ண முடியும்னா கடவுளால பண்ண முடியாது. அவருக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்ல. ஒரு பெருவெடிப்பு தான் பண்ண முடியும். பெருவெடிப்பு தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும். பாருங்க, நல்லா கவனிங்க. எல்லாமே ஒரு அணுவுல இருந்து தானா உருவானதுங்க. எல்லாமே ஒரு அணுவுல இருந்து தானாவே எல்லாமே உருவாச்சு. இப்போ இன்னைக்கு நாம அநேக வாகனங்களை உபயோகப்படுத்துறோம்ல, யூஸ் பண்றோம் இல்லையா? என்னென்ன யூஸ் பண்றோம்? பைக் யூஸ் பண்றோம், கார் யூஸ் பண்றோம், லாரி, பஸ், ட்ரெயின், பிளைட் அப்படின்னு சொல்லி அநேக வாகனங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல. அப்ப இந்த வாகனங்கள் எல்லாம் எப்படி உண்டு பண்ணுச்சு? எப்படி உண்டாச்சு? அப்ப இதெல்லாம் உண்டு பண்றதுக்கு நமக்கு படிப்பறிவு தேவையா? படிப்பறிவா வேற சாதாரணமா அறிவு தேவையா? இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் அப்படி தேவையில்லை. அப்படியெல்லாம் நாம உண்டாக்கல.
அப்படியெல்லாம் நாம உண்டாக்கவே இல்லை. ஒரு பைக் வேணுமா, கொஞ்சம் இரும்பு எடுத்து அப்படி அப்படி கொட்டினீங்கன்னா போதும், பைக்கு தெரியாயிடும். அப்புறம் கார் வேணும்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதலான இரும்பை எடுத்து அப்படி நீங்க கொட்டினீங்கன்னா கார் தயாராகிரும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா இரும்பு. சும்மா அந்த இரும்பு எடுத்து நீங்க அப்படி கொட்டினீங்கன்னாவே ஒவ்வொன்று என்ன பண்ணும், உருவாயிடும். நாம என்ன பண்ணணும், அப்படி கொட்டும் போது இதுதான் உருவாகணும் நம்ம சிந்திக்க கூட வேண்டாங்க. நல்லா கவனிங்க, சிந்திக்க கூட வேணாம். இதெல்லாம் அப்படி நீங்க கொட்டினீங்கன்னா அதெல்லாம் அப்படி அப்படியே உருவாயிரும். நீங்க நல்லா கவனிங்க, பெரிய தொழிற்சாலைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இரும்பு துண்டுங்களை மலை போல என்ன பண்ணிருப்பாங்கன்னா குவிச்சு வச்சிருப்பாங்க. மலை போல குவிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு இயந்திரம் வந்து என்ன பண்ணணும், அதை அப்படியே அப்படியே வந்து கையில அள்ளின மாதிரி அப்படியே அள்ளிட்டு போய் என்ன பண்ணும், அப்படியே அந்த இடத்துல ஒரு இடத்துல கொட்டும். இப்போ இப்ப இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா, ஒரு இயந்திரம் அப்படியே போயிட்டு எடுத்து அப்படி அப்படி கொட்டும் போது இந்த பைக்கு, இந்த காரு, இந்த லாரி இது எல்லாமே தானா தாங்க உருவாச்சு. இது எல்லாமே தானா உருவாச்சு. என்ன ஒண்ணு, நாம இயந்திரத்தின் மூலமா இரும்பை கொண்டு போய் கொட்டணும், அவ்வளவுதான். அப்படி கொட்டினா அது பைக் ரெடி ஆயிரும், கார் வந்துடும், எல்லாமே வந்துடும். நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம், முக்கியமான கட்டத்துக்கு. இப்போ ஒரு இரும்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த இயந்திரம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அப்படி கொட்டும் போது பைக்கு, அப்படியே காரு, இப்படி லாரி, பஸ், ட்ரெயின் இதெல்லாம் அப்படியே உருவாச்சு இல்ல. இதே மெத்தட்ல தான், இதே ஃபார்முலால தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. இதே ஃபார்முலால தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. நல்லா கவனிங்க. இந்த இயந்திரத்தின் மூலமா மலை போல குவிச்சு வச்சு இரும்பு துண்டுகள் எடுத்து கொட்டும் போது என்ன ஆச்சு, அப்படியே பைக் தானா வந்துருச்சு, கார் அப்படியே தானா வந்துருச்சு, பஸ் அப்படியே தானா வந்துருச்சு, ட்ரெயின், பிளைட் அப்படியே தானா வந்துருச்சு. இதே மெத்தட்ல தான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு ஒரு பெருவெடிப்புல. எப்படின்னா, ஒரு ஒரு பெருவெடிப்பு அப்படி வெடிச்சது பாருங்க. அந்த வெடிப்பு வெடிக்கும் போது அந்த வெடிப்புல என்ன ஆச்சுன்னா, மனுஷன் வந்துட்டான், மிருகங்கள் வந்துருச்சு, யானை வந்துருச்சு, புலி வந்துருச்சு, சிங்கம், ஒட்டகம், கரடி, முதலை, இந்த மீனுங்க, திமிங்கலம் எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் மனுஷனும் வந்துட்டான். அது ஆண் வர்க்கமும் வந்துருச்சு, பெண் வர்க்கமும் வந்துருச்சு. பாருங்க, இந்த வெடிப்பு வெடிச்சது, இதுல எல்லாமே அப்படியே வந்துச்சுங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? இப்படித்தான் என்னாச்சு, இப்படிதான் அந்த பெருவெடிப்புல தான் எல்லாமே என்னாச்சுன்னா, அதாவது அது வெடிக்கும் போதே, அதாவது ஆண்னா ஆண் உருவாயிச்சு, பெண்ணுன்னா பெண் உருவாயிச்சு, யானை, ஒட்டகம், குதிரை எல்லாமே என்னாச்சு, அந்த வெடிப்பின் மூலமா நம்ம எப்படி இரும்பு அப்படி கொட்டும் போது பைக்கு, கார் உருவாச்சோ, அதே போல இது அப்படி வெடிச்ச உடனே இது எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா வந்துருச்சு. நல்லா கவனிங்க. முதல்ல எது வந்தது தெரியுங்களா? முதல்ல மனுஷனுடைய படைப்பை பார்க்கும்போது முதல்ல குரங்கு வந்தது. வால் இருக்கு பாத்தீங்களா? அந்த வால் இருக்கிற குரங்கு தான் முதல்ல வந்தது. அப்புறம் அது உட்கார்ந்து உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து தேஞ்சு தேஞ்சு வால் கரைஞ்சு போச்சு. வால் கரைஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வால் இல்லாத குரங்கு இல்ல, மனுஷ குரங்குன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி குரங்கு வந்துச்சு. உட்கார்ந்து தேஞ்சு தேஞ்சு அந்த மாதிரி ஒரு குரங்கு வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு, வெயில்ல இந்த மழையில மண்ணுல எல்லாம் உருண்டு அதுல இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போய் அதுக்கப்புறம் மனுஷன் வந்தான். நல்லா கவனிங்க. அப்ப மனுஷன் எப்படி வந்தான்னா, இப்படிதான் வந்தான். இந்த சின்ன குரங்குல இருந்து ஒரு பெரிய குரங்கு, அதுல இருந்து என்ன பண்ணான், அதுல இருந்து தான் மனுஷன் வந்தான். மனுஷன் எல்லாம் என்ன பண்ணல, கடவுள் படைக்கல. ஆனா இந்த குரங்குக்கு முன்னாடி என்ன பரிணாமத்தில் இருந்ததுன்னு என்ன பண்ணீங்க, அதை கேட்காதீங்க, அதை கேட்காதீங்க. அப்போ குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆதாரத்தை, மறுக்க முடியாத ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, அதையும் கேட்காதீங்க, அந்த ஆதாரத்தையும் கேட்காதீங்க. அப்புறம் இது நாள் வரைக்கும் எல்லாமே இருந்த மாதிரி தானே இருக்கு, பரிணாம வளர்ச்சி ஒண்ணுமே அடையலையே. அதுக்கப்புறம் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னா இப்ப கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு மேல என்னாச்சு, அதுல இருந்து வேற எந்த பரிணாம வளர்ச்சி அடையலையே அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. நாங்க சொன்னா நீங்க என்ன பண்ணுக்கணும், ஒத்துக்கணும். நாங்க சொன்னா நீங்க ஒத்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஒரு சீரியஸான மேட்டருக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, அடுத்த கேள்வி என்ன வச்சாங்க அப்படின்னா, கடவுள் என்பது அனுமானம், அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அதுக்கு உண்டான ஒரு பதில் தான் நம்ம கொஞ்சம் சீரியஸா என்ன பண்ணணும், இப்ப பார்க்கணும். கடவுள் என்பதெல்லாம் ஒரு அனுமானம், அசம்சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் சொல்லி யாரை சொல்ல முடியும் அப்படின்னு நாம கேட்டோம். நாம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். கடவுள் சொன்னா யாரை நம்ம சொல்லலாம், யாரை சொல்ல முடியும், கடவுளுக்கான வரையறை என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்யறவங்கள தான் என்ன பண்ண முடியும்,
கடவுள் சொல்ல முடியும். மனுஷனால செய்ய முடியாதத செய்யறாங்கன்னா அவங்க தான் கடவுள்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ நாம இயற்கைன்னு சொல்றோம்ல, அந்த இயற்கையின் மீது என்ன பண்ணணும், அந்த இயற்கைன்னு சொல்ற அந்த இயற்கையின் மீது அதிகாரத்தை என்ன பண்ணணும், அவர் செலுத்துகிறவராக இருக்கணும். அப்ப நாம அவர் கடவுள்னு சொல்லலாம். அது மாத்திரமல்ல, முக்காலமும் அறிந்தவராக இருக்கணும். கடந்த காலத்தையும் அறிந்தவராக இருக்கணும், நிகழ்காலத்தையும் அறிந்தவராக இருக்கணும், எதிர்காலத்தை குறித்தும் அறிந்தவர், முக்காலத்தையும் அறிந்தவர் தான் ஒரு கடவுள் சொல்லி என்ன பண்ணலாம், நாம சொல்லலாம். அது மாத்திரமல்ல, கடவுள் என்பவர் எப்படி இருப்பாரு, கடவுள் சொன்னா அவர் படைக்கணும், படைச்சதை என்ன பண்ணணும், அவர் காப்பாற்றணும். அது மாத்திரமல்ல, தேவைப்பட்டா அழிக்கணும். இந்த மூணுத்தையும், படைத்தல், காத்தல், அழித்தல், தேவைப்பட்ட அழித்தல், இந்த மூன்றையும் செய்யறவர் தான் யாரா இருக்கணும், கடவுள் சொல்லி நாம ஒத்துக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, கடவுள் என்பவர் அகில உலகத்துக்குமானவர், அனைத்து உயிர்களுக்குமானவராக இருக்கிறவர் தான் நாம என்ன பண்ணலாம், கடவுள் சொல்ல முடியும். அப்போ கடவுள் சொன்னா பல பேர் இல்ல, கடவுள்னா ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான் கடவுளாக இருக்க முடியும். அதுதான் கடவுளுக்கான வரையறை. அது மாத்திரமில்ல, ஒரு விஷயத்தை யாரு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்களோ அவங்களத்தான் நாம என்ன சொல்ல முடியும், அவங்க தான் இதை படைத்தாங்க, அவங்க தான் இதை உருவாக்குனாங்க நம்ம சொல்ல முடியும். அதுதான் ஆதாரம். ஒரு விஷயத்தை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்கன்னா அவங்க தான் இதை படைச்சாங்க, உருவாக்குனாங்கன்னு சொல்ல முடியும். அதுதான் ஆதாரம். இப்ப பார்த்து இந்த கடவுளுக்கான யார் சொல்ல முடியும், கடவுளுக்கான வரையறை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இத்தனை விஷயங்களும் யாருக்கு தான் பொருந்தும்னா, பைபிள்ல, இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட கடவுளுக்கு அத்தனையும் பொருந்தும். இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட கடவுளுக்கு அத்தனையும் பொருந்துக்குது. அதை முதல்ல நம்ம கவனிக்கணும். அப்போ கடவுள் மனுஷனை படைச்சார் என்பதற்கும், இன்றைக்கு அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கும், இனியும் கடவுள் தான் வழிநடத்த போறார் என்பதற்கும் எது ஆதாரமா இருக்குன்னா, இந்த கையில் இருக்கிற இந்த பைபிள் தான் ஆதாரமாக இருக்குது. பைபிள் தான் ஆதாரமாக இருக்குது. இது வெறும் மையினால் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் அல்ல. இது மையினால் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் இல்ல. இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் உயிர் உள்ள எழுத்துக்கள், உயிர் உள்ள எழுத்துக்கள். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்வாருன்னா, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் சொல்ற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றார். அப்ப வசனம் எப்படி இருக்குங்க, வசனம் உயிருள்ள வசனங்கள், அது வாழ்க்கை கொடுக்கிற வசனம், ஜீவன், உயிருள்ள வசனம் சொல்றாரு. சாதாரணம் இல்ல. இது ஒரு பேப்பர்ல மையினால் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, ஒதுக்க முடியாது. இது எப்படி ஒதுக்க முடியாது, எப்படி உயிர் இருக்குதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்லா கவனிங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இதுல என்ன நடக்கும் எழுதப்பட்டிருக்கு, அநேக விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்ல, எப்படி பிறப்பார் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி செயல்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு, எப்படி மரிப்பார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி மரித்து அவர் எப்படி உயிர் தெழுவார் என்பதை கூட இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல்லப்பட்டபடியே என்ன பண்ண, அந்த குறித்த காலத்துக்கு அவர் மனு குலத்துல மனுஷனாக அவதரித்தார் அப்படின்னு பாக்குறோம். அது மட்டுமில்ல, அவர் மனுஷனால செய்ய முடியாத, மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் அவர் செஞ்சாரு. மரிச்சு போனவங்களை உயிரோட எழுப்பினார். மரிச்சு போன அநேகர் உயிரோட எழுப்பினாரு. மரிச்சு 4 நாள் போன ஒரு எப்படி இருக்கு, ஒரு சரீரம் எப்படி இருக்கும், நாத்தம் அடிச்சு புழு பிடிச்ச மாதிரி இருக்கும், நாத்தம் அடிச்ச சரீரம். அந்த சரீரத்தை என்ன பண்ணார், அந்த மனுஷனைய உயிர்ப்பித்தாரு, அந்த மனுஷனை உயிரோட எழுப்பினாரு. பிறவில் இருந்த குருடனா இருக்கிறவனும் பார்வையை கத்தார். நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ இயேசு என்பவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் கடவுள் மனிதனாக அவதரித்தவர் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த மெய்ஞானம் இல்லாத இந்த விஞ்ஞானத்தால, இந்த மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானத்தால அவர் என்ன பண்ண முடியாது, அவரை அறிந்து கொள்ள முடியாது, அவர் அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம், இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தால வெறும் வாயின் வார்த்தையின் மூலமா ஒரு மனுஷனை சுகமாக்க முடியுமா? வெறும் வாயின் வார்த்தையினால சுகமாக்க முடியுமா? நீங்க பெரிய பெரிய காரியங்களை செஞ்சாலே சுகமாக்க முடியல. அவர் பாருங்க, 18 வருஷம் ஒரு பெண்ணு எந்த அளவு கொஞ்சம் கூட நிமிர முடியாம ஊனமா இருந்தது ஒரு பெண்ணு. அது மாதிரி 38 வருஷம் தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாத பக்கவாதம் படுத்து கிடந்த ஒரு மனுஷனை வெறும் வாயின் வார்த்தையின் மூலமா உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுபடுன்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்லாரு. இந்த மனுஷனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நடந்து போன்னு சொன்னாரு. கிட்ட தொட கூட இல்ல, வெறும் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்ன பண்ணுச்சுன்னா
அவ்வளவு சுகம் கொடுத்தது, அவ்வளவு சுகம் கொடுத்தது. அப்ப இந்த சுகத்தை எல்லாம், இப்படிப்பட்ட சுகத்தை, அற்புதத்தை நீங்க எந்த லேப்ல வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க? லேப்ல என்ன பண்ணுவீங்க? குடுவையில் என்ன பண்ணுவீங்க? குடுவை வச்சு அதுல ஊத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வாயின் வார்த்தையில எந்த குடுவையில ஊத்துவீங்க? நீங்க எப்படி நீங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட், எப்படி நீங்க உங்களை விஞ்ஞான உலகம் எப்படி அதை கண்டுபிடிக்கும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம் தட்டிக்கிறீங்க, மனுஷன் தான் எல்லாத்தையும் படைச்சான்னு. சாதாரணமா இருக்கிற ஒரு சுகர் பேஷண்ட்டை என்ன பண்ண முடியல, குணமாக்க முடியல. கத்திரிக்காயை கட் பண்ற மாதிரி காலில் இருக்கிற பெருவெல்ல அப்படியே கட் பண்ணி தள்ளுறீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? ஒரு மரத்தை அறுத்து தள்ளுற மாதிரி காலில் ஏதாவது கால் ஃபுல்லா வீங்கி போச்சுன்னா என்ன பண்றீங்க? அந்த காலையே கட் பண்ணி தள்ளிடுறீங்க. ஒரு கேன்சர் வந்தது அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு கேன்சர் வந்தது, மார்பக புற்றுநோய்னா அதை குணப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதா? அதை அறுத்து தள்ளிடுறீங்களா அப்படியே சரீரத்தை? இது என்ன விஞ்ஞான உலகம்? இது என்ன பெருசா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு மனுஷனுடைய அறிவு பெருத்தினாலதான் நோய் பெருத்துருச்சு. மனுஷனுக்குள்ள நோயெல்லாம் பெருத்து இன்னைக்கு அற்பாயுசுல போயிட்டு இருக்கிறோம். அநேகர் பல வியாதியில இன்னைக்கு மருத்துவமனைகள் பெருகுது. இன்னைக்கு என்ன பண்ணல, குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியல. இது எல்லாத்துக்கும் என்ன, யாரு காரணம்? கடவுளுடைய காரியத்தை விட்டு வெளியில போயிட்டு தன்னுடைய சுயநீதியில போனதுனால இந்த தொல்லைக்கெல்லாம் காரணமாக இருக்குது. எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள். அப்ப நம்ம கடவுளை நாம் எப்படிதான் நாம் அறிந்து கொள்ள முடியும்னா, நாம் இப்படிதான் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் என்பவர் அனுமானம் அல்ல, அது நிஜம். கடவுள் அனுமானம் அல்ல, அது நிஜம். அது வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்குது. நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு கடவுளுக்கு விரோதமான வார்த்தைகள் பேசுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? காழ்ப்புணர்ச்சின்னு சொல்ற மாதிரி என்ன, இதுதான் காரணமா இருக்குது. உண்மையை மறைக்கிறீங்க. இது யாருடைய குணம்? உண்மையை மறைக்கிறீங்க. நீங்க மேலோங்கி வருவதற்கு கடவுள் என்ன பண்ணல, பிறக்கல, மறிக்கல. உங்களுடைய சுயநலத்துக்காக இது எல்லாமே என்ன பண்றீங்க? மனுஷனுடைய சுயநலத்துக்காக பண்றீங்க. கடவுள் என்பது அனுமானம் அல்ல, அது நிஜம். கடவுள் என்பவர் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர். கடவுள் என்பவர் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர். இங்க சொல்றாங்கல்ல, மிர்தாதின் புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. அந்த புஸ்தகத்தை எல்லாரும் மேன்மை பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு அந்த புஸ்தகம் எல்லாரும் விரும்பக்கூடிய புஸ்தகமா இருக்கு. ஆனா அந்த மிர்தாதின் புஸ்தகத்தை எழுதின ஆக்கியோன் என்ன பண்றாரு? ஆசிரியர் என்ன சொல்றாரு? மிகாயில் நயிமா என்ன சொல்றாரு? நீங்க கடவுளை உங்களுடைய அளவுகோலால நீங்க அளக்குறீங்க. கடவுளை நீங்க அப்படியெல்லாம் அளக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, நாமளும் சொல்றோம். கடவுளை நம்மளுடைய அளவுகோலால என்ன பண்ண முடியாது, நாம் அளக்க முடியாது. கடவுளுடைய பார்வையில மனுஷன் ஒரு நுண்ணுயிர் மைக்ரோ ஆர்கனிசம். கடவுளுடைய பார்வையில மனுஷன் ஒரு நுண்ணுயிர் மைக்ரோ ஆர்கனிசம். மனுஷனால கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, அதுக்கு இந்த விஞ்ஞான ரூட் எல்லாம் ஒத்து வராது. நல்லா கவனிங்க. சில பேரு கடவுளை அறிந்து கொள்ளணும்னு கடவுளை கண்டுபிடிக்க தேடுறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க? ஐயோ, இது ரொம்ப கஷ்டம். அப்ப இதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ண முடியாது? உலக சுகத்தை, இன்பத்தை, இதெல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாதுன்னு திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போயிட்டு ஏன் நீங்க திரும்பி வந்தீங்க அப்படின்னு கேட்டவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இத உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? ஆட தெரியாதவங்க கூடம் கோணலா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி போயிட்டு ஏன் திரும்பி வந்துட்டீங்கன்னா, ஐய அது கடவுள் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது பெருவெடிப்புல உண்டானது, பரிணாம வளர்ச்சியில் உண்டானதுன்ட்டு இவங்கனால அதை பண்ண முடியல. அதுக்கு இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லி இவங்களும் கடவுளை தேடாம, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம, இன்னும் இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அதை தேட விடாம தவறான வழியில் என்ன பண்றாங்க, இவங்களை நடத்திட்டு போறாங்க. இன்னைக்கு அதிகமாயி போச்சு. எல்லாத்தையும் அந்த வழியில நடத்திட்டு போவாங்க. இவங்க செஞ்ச சாதனை இதுதான். பைபிளை சில பேர் நம்பாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இதுல 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த படைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 6 நாள்ல இந்த உலகத்தை படைச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 6 நாள்ல இந்த உலகத்தை படைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது, சந்தேகம் எழும்புது. இது ஒரு நியாயமான கேள்விதான். இதை நீங்க நம்பித்தான் ஆகணும், இதை நீங்க ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு நாம சொல்றது இல்ல. நாம ஏற்கனவே சொன்னது போல கடவுளுடைய பார்வையில மனுஷன் ஒரு நுண்ணுயிர், மைக்ரோ ஆர்கனிசம்.
அப்போ நம்முடைய இந்த சின்ன மூளையை கொண்டு அவ்வளோ பெரிய கடவுளை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்போ கடவுள் இருக்கிறார் என்பதையும், கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதையும் நாம எப்படிதான் அதை கண்டுபிடிக்க முடியும், நாம எப்படிதான் அதை நிரூபிக்க முடியும், நாம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இயற்கை என்று சொல்லுகிற அந்த இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கிறாரு, உயிர்கள் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லி நாம நம்ப முடியும். அப்படிதான் நம்ம நம்ப முடியும். இப்ப பாருங்க, இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு அப்பா, எனக்கு அப்பா இருக்கிறாரு, எனக்கு அப்பாவை தெரியும், என்னுடைய தாத்தாவை தெரியும், என்னுடைய கொள்ளு தாத்தாவை எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு மேல என்ன பண்ணாதுன்னா என்னுடைய முன்னோர்களை தெரியாது. அப்போ அதுக்கு மேல என்னுடைய முன்னோர்களை தெரியாதுங்கிறனால எனக்கு முன்னோர்களே இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களா, இல்ல நான் தான் மனுஷனே இல்லைன்னு சொல்லி என்ன ஒதுக்கிடுவீங்களா? சொல்லுங்க, நீங்க தான் இது பதில் சொல்லணும். அடுத்து, பைபிள்ல 6000 வருஷத்துக்குண்டான கணக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, 6000 வருஷ கணக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி கணக்கே இல்லை என்பதற்காக பைபிள் ஒதுக்க முடியுமா? பைபிள் 6000 வருஷ கணக்கு தான் இருக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்கு இல்லைங்கிறதுக்காக பைபிள் அப்படி ஒதுக்கிட முடியுமா அப்படின்னா அப்படி ஒதுக்க முடியாது. அன்னைக்கு கடவுள் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாரு, மனுஷனால செய்ய முடியாது, எவிடன்ஸ் இருக்கு, நீங்க பாத்துங்க. அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை செய்தாரு. அப்ப அன்னைக்கு செய்தாரு, இன்னைக்கு செய்யலங்கிறதுக்காக அது கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனு, இன்றைக்கு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் படிவத்தை குறித்து அதை பூர்த்தி செய்ய சொன்னா அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நாம திணறோம். சரியான ஆதாரம் இல்லாம நாம திணறோம். அப்போ இப்படி இருக்கும்போது, இதுக்கே நம்ம திணறும் போது பைபிளை குறை சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? பைபிளை குறை சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? நல்லா கவனிங்க. கடவுள் என்பவர் மனித அவதாரம் எடுத்து இயற்கைக்கு மிஞ்சிய என்ன பண்ணாரு, இயற்கைக்கு மிஞ்சினதை அவர் செய்து தான் கடவுள் என்பதை என்ன பண்ணாருன்னா நிரூபித்தார். கடவுள் என்பது என்ன பண்ணாரு, நிரூபித்தார். வெறும் வார்த்தையின் மூலமா என்ன பண்ணார், சுகப்பட்டார். இதெல்லாம் நீங்க எந்த லேபிலையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. இப்ப இந்த ஆதாரங்களை வச்சுதான் நாம கடவுள் இருக்கிறார், அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சாருன்னு சொல்லி நாம நம்ப முடியும். இப்படிதான் நாம நம்பணும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல மனிதர்களாக பிறந்து கடவுள் வடிவம் எடுத்தவங்கன்னா அவங்க தனியா போய் தியானம் பண்ணி மக்களால இவர்கள் கடவுளாக போற்றப்பட்டவங்க என்று சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு மனிதர்கள் கடவுளாக பாவித்து அவங்க கடவுளாக வணங்குறவங்க இருக்கிறாங்க. மனுஷர்களாக பிறந்து கடவுளாக மாறினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பேர் சொல்ல விரும்பல. ஆனா அப்படிப்பட்டவர்களாலே ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன பண்ண முடியலன்னா அவங்களால இந்த அற்புதத்தை எல்லாம் செய்ய முடியல. ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேல மீறின அற்புதத்தை அதிசயத்தை செய்தவர் தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பவர். அவர்தான் மனித அவதாரம் எடுத்த கடவுள். அது மட்டுமல்ல, நல்லா கவனிங்க. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவதில்லை என்று சொன்ன அந்த பழமொழிய, அந்த விதி என்ன பண்ணாரு, மாற்றினவர். அந்த விதியை மாற்றினவர் அவர் தான். அவர் மரணத்துக்கு தன்னை தானே தான் ஒப்பு கொடுத்தாரு. மரித்தாதான் உயிர் தெழுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு, அவர் மரித்தாரு, மரித்தும் உயிர்த்தும் எழுந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மரித்தும் உயிர்த்தும் எழுந்தார். இந்த ஆதாரங்கள் தான் கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. அது மட்டுமில்ல, அவர் தான் கடவுள் என்பதையும் நிரூபிக்குதுன்னு பார்க்கிறோம். இப்போ இந்த பகுத்தறிவு இல்லாத பகுத்தறிவாதிகளினுடைய சொல்லக்கூடிய அவங்க வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அவர் 3 விஷயத்தை செய்யணுமா. என்ன விஷயத்தை செய்யணும்? அவர் சிந்திக்கணும், அப்புறம் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற பலனை அவர் தரணும், மனிதர்கள் என்ன பண்ண உலகத்தை வழி நடத்தணும். இந்த 3 செய்கிறவரா இருந்தா நாம அவங்கள கடவுள்னு சொல்லி ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்தை என்ன பண்றாரு, கடவுள் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். டைம் ஆயிருங்கிறதுக்காக அநேக விஷயத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். காத்தல்
வழிநடத்தல், அழித்தல், தேவைப்பட்ட அடிக்குது, எல்லாத்தையுமே அவர் தான் செய்தாரு, எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கறது என்ன பண்ணிட்டோம், நாம ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு கடவுள் தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களும் கிறிஸ்தவர்கள் தான் சாட்சி. இன்றைக்கு கடவுள் உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் சாட்சியா இருக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக மனுஷனுடைய கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாது. மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாது. அனுபவத்தின் மூலம் தான் என்ன பண்ண முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க இப்படி சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. பின்னாடி வரும் காலத்துல மனிதர்களும் தன்னுடைய கண்களால இத காணக்கூடிய நாள் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, ரொம்ப சமீபமா இருக்குது. இன்றைக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இதை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நிரூபித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து என்ன கேள்வி கேட்குறீங்க, கடவுள் நம்பிக்கை இருந்தா கோயிலுக்கோ வீட்டுக்கோ ஏன் பூட்டு போடுறீங்க? அப்போ வீட்டுக்கோ கோயிலுக்கோ பூட்டு போடுறவங்க எல்லாமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க, இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, நாம இப்ப என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த கேள்விய நீங்க நிதானத்தோடு சிந்திச்சு தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா, இல்ல ஒரு விளையாட்டுக்காக கேக்குறீங்களா அப்படின்னு தெரியல. நீங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல கடவுள் மாத்திரம் இல்ல, சாத்தான் என்று சொல்லக்கூடியவனும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறான் என்பதை ஃபர்ஸ்ட் நாம அதை புரிஞ்சுக்கணும். சாத்தான் சொன்னா அவன் கருப்பா இருப்பான், ஒரு விகாரமான தோற்றத்தோட தலையில கொம்ப வச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. கடவுளுடைய நல்ல கொள்கைக்கு எதிரான கொள்கை கோட்பாடுகளை கொண்டவன் தான் இந்த சாத்தான் என்று சொல்லக்கூடியவன். அவனையும் கடவுள் தான் படைச்சாரு. ஆனா அவன் தன்னுடைய சுயாதீனத்தை கடவுளுக்கு எதிராக செயல்படுத்தினதுனால அவனுக்கு சாத்தான் என்கிற பேர் வந்தது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக வீட்டுல என்ன பண்றாங்க, அநேக வீட்டுல ராத்திரி நேரத்திலயோ பகல் நேரத்திலயோ அநேகர் பணத்தையோ பொருளையோ கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா, கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறோம், திருடன் சொல்லி பேர் வைக்கிறோம். அப்போ அந்த திருடன் சொல்றவங்களுக்கும் மனுஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மனுஷர்ல நல்லவனுக்கும் திருடனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா எந்த வித்தியாசமும் இருக்காது. அப்ப எப்படிதான் வித்தியாசம் இருக்குன்னா, அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் தான் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்கும். அந்த அவர்களுடைய எண்ணங்களும் அந்த எண்ணத்தின் மூலம் அவர்கள் செயல்படுகிற விதம் தான் அவங்களை திருடர்கள் என்று வெளிப்படுத்துது ஒழிய வெளி தோற்றத்துல பார்த்தா என்ன தெரியாது, இவன் நல்லவனா திருடனான்னு வித்தியாசமே தெரியாது. அதே போலத்தான் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசமே கிடையாது. இருவருமே ஆவியின் ரூபத்தில் ஆவியின் நிலையில இருக்கிறவங்க. ரெண்டு பேருமே ஆவியின் நிலையில இருக்கிறவங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ண முடியாது, ரெண்டு பேருமே மனுஷனுடைய கண்களால காண முடியாது. கடவுளையும் கண்ணால பார்க்க முடியாது, சாத்தானையும் கண்ணால பார்க்க முடியாது. ரெண்டு பேருமே ஆவியின் வடிவில் இருக்கிறவங்க. ஆவியின் நிலையில் இருந்து மனுஷனுக்குள்ள இருந்து தங்களுடைய மனுஷர் மூலமாக தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே. இப்ப சொல்லுங்க இரண்டு பேருடைய குணாதிசயங்களும், இப்போ இந்த சாத்தானுடைய குணாதிசயம் உள்ளவர்களும் கடவுளுடைய குணாதிசயம் உள்ளவர்களும் பூமியில மனிதர்களாக வாழும்போது என்ன செய்யறது, அப்போ கடவுளுடைய குணாதிசயத்தை மாத்திரம் வச்சிருக்கவங்க பூமியில இருந்தாங்கன்னா, அந்த குணாதிசயத்தை கொண்டவங்க மாத்திரம் பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, நாம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒரு பூட்டும் போட வேண்டியதில்லை, காவலாளியும் தேவையில்லை, ஒரு போலீஸும் தேவையில்லை, கோர்ட்டும் நமக்கு தேவையில்லை. ஆனா சாத்தானுடைய குணாதிசயத்தை கொண்டவர்களும் பூமியில மனிதர்களாக வாழும்போது பூட்டாம என்ன பண்றது? இப்போ பகுத்தறிவாதிங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பகுத்தறிவாதிங்க, நாங்க கடவுளையே நம்பாதவங்க இதுல சாத்தான வேற நம்பணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க நம்புனா நம்புங்க, நீங்க நம்பாட்டி போங்க. கடவுள் என்பவர் 400 அப்படிதான் சொல்லக்கூடியவர் அல்ல. அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல. கடவுளை நாம் எப்படிதான் அறிந்து கொள்ள முடியும், எப்படிதான் புரிந்து கொள்ள முடியும்னா, கடவுளுடைய நல்ல குணத்தை,
அவருடைய அற்புதமான அந்த அன்பை என்ன பண்ண முடியாது, சாதாரணமாக யாராலும் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதற்கும் பாக்கியம் செய்தவர்கள் தான் என்ன பண்ண முடியும், அந்த குணத்தை அறிந்து கொள்ள முடியும். கடவுளை சாதாரணமாக அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா, கடைசியா ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்னா, கடவுளுடைய ஆலோசனையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு தடையாக இருக்குது 3 விஷயம் பார்த்தோம். அதுல முதலாவது என்ன வருதுன்னா, மனிதர்களுடைய சுயநலம் தான் ஃபர்ஸ்ட் வருது. 2வது தான் பகுத்தறிவு இல்லாத பகுத்தறிவு வருது. அப்புறம் மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம். இப்ப 2 விஷயத்த பார்த்துட்டோம். இப்ப 3வது என்னத்தை பார்க்கணும்னா, மனிதர்களுடைய சுயநலம். இதுதான் கடவுளுடைய ஆலோசனைய நாம முழுமையாக பெற முடியாததுக்கு தடையாக இருப்பது மதங்களும் மனிதர்களுடைய சுயநலம் தான் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதாவது மதங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய சுயநலம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, மனிதர்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக கடவுளுடைய அன்பையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த வேண்டியவங்க என்ன செய்துட்டாங்கன்னா, கடவுளை பற்றி உண்மையாக அறிந்து கொள்ளாம, உண்மையாக புரிந்து கொள்ளாம, கடவுளை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வியாபார பொருளா மாத்திட்டாங்க. இவங்க பண்ண வேலைதான், கடவுளை ஒரு வியாபார பொருளா மாத்தி அதன் மூலமா ஆதாயம் அடைஞ்சு பயன்படுத்திட்டு வராங்க. கடவுள் என்ன பண்ணாருன்னா, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான் என்று சொல்லி தனக்கு வேலை செய்யறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரணும்ட்டு மனிதர்கள் மூலமா அவனுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஆனா இந்த வருமானத்தை பார்த்தோன்னா அவன் எப்படி மாறிட்டான்னா, கடவுளுக்கு வேலை செய்யறதுக்காக தான் இந்த வருமானம் சொல்லி இல்லாம, நாம வருமானத்துக்காக தான் நம்ம கடவுளுக்கே வேலை செய்யறாங்கிற அந்த முறையை என்ன பண்ணிட்டான், மாத்தி இப்போ கடவுளுடைய போர்வையில் என்ன பண்ணிட்டான்னா தனக்காகவே வேலை செய்ய ஆரம்பிச்சான். அதன் மூலமா நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு, பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, பணம் பேர் புகழ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ அந்த என்ன பண்ணும், அந்த இமேஜை தக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த எண்ணம் வந்தனால என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல கொடுமைகளை செய்ய ஆரம்பிச்சான், பொய் பேச ஆரம்பிச்சிட்டான், ஏமாத்திருக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது கூச்சமே இல்லாம என்ன பண்றாங்க, கடவுளுடைய பேரை வச்சு கூச்சமே இல்லாம ஏமாத்துறாங்க. 4 பேர் பார்ப்பாங்களே, இப்படி பண்ணக்கூடாது, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த கூச்சமே இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடவுள் பேரை வச்சு வியாபாரம் பண்ணி தனக்காகவே வாழ்ந்து கடவுளுடைய பேரை தூசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்க. அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பேர் வந்தது, புகழ் வந்தது, வருமானம் வந்தது, தன்னுடைய இமேஜை காப்பாத்திக்கணும் என்ன வந்தது. அதன் மூலமாக என்ன பண்ணா, பல கொடுமைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாரிசுகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளுடைய அன்பை உண்மையாக புரிஞ்சு கொள்ளாத கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, குழுக்களா பிரிஞ்சிட்டாங்க. நான் அந்த குரூப்பு, நான் இந்த குரூப்புன்னு இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா குழுக்களாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த குழுக்கள் நாட அடைவுல என்ன ஆச்சுன்னா, அது மதங்களாக உருவெடுத்துருச்சு. குழுக்கள் நாள் அடைவுல அது மதங்களாக உருவெடுத்துச்சு. இப்ப இந்த மதங்களிலும் என்ன ஆச்சுன்னா பிளவுகள், பிரிவினை ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த மதங்களில் ஏன் பிரிவினைகள் ஏற்பட்டது, பிளவுகள் அப்படின்னா, இப்பவும் என்ன பெரிய மிஸ்டேக் அப்படின்னா, இந்த கடவுளுடைய எண்ணம் எழுதி கொடுத்திருக்காரு, அவருடைய உண்மையான எண்ணம் என்ன என்பதை சரியாக புரிஞ்சு கொள்ளாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த புரிந்து கொள்ளாததுனாலதான் ஒரே மதத்துக்குள்ள இவ்வளவு பிரிவினை. கடவுளுடைய உண்மையான மனசை என்ன பண்ணல, அவருடைய அன்பை என்ன பண்ணல, புரிஞ்சு கொள்ளல. அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். நீங்க பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளை விதித்தார். ஆனா பகுத்தறிவு இல்லாம வாழுங்கன்னு சொல்லல, பகுத்தறிவு இல்லாம நீங்க வாழணும்னு அவர் சொல்லல, பரிசுத்தமாக தான் வாழணும்னு சொன்னார். ஆனா இந்த உண்மையான அன்பை புரிஞ்சு கொள்ளாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? உண்மையான அன்பை புரிந்து கொள்ளல. அவர் என்ன சொன்னாருன்னா, கடைசியா சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க, சகல ஜாதிகளையும் என்னுடைய அன்புக்குள்ள, என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். என்னுடைய அன்புக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க ஒருத்தரையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்க, நீங்க குறைவாக எண்ணாதீங்க. நீங்க யாரையும் அற்பமா எண்ணாதீங்க, தரைக்குறைவா எண்ணாதீங்க. உங்களுக்குள்ள நீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க, யாரையும், எந்த மனுஷனையும் அப்படின்னு தான் என்ன பண்ணார் சொன்னார். எல்லாமே ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினவர்கள், அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்ப எல்லாரும் எப்படிதான் பார்க்கணும்னா, நமக்கு திறமை இருக்குது, நமக்கு ஞானம் இருக்குது,
நாம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக இருந்து அந்த நேரத்துல தான் நம்ம தாழ்த்தணுமே ஒழிய, அவர்கள் அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது. இந்த கடவுளுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாம இந்த மதங்களிலும் பிளவுகளும் பிரிவுகளும் இப்படி பாகுபாடும் ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் என்ன செய்தார் அப்படின்னா, கடவுள் இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரல. இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரல. தன்னுடைய அன்பை என்ன பண்ணாரு, கடவுளுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு வந்தாரு. நல்ல வழியை காட்டதான் வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் தான் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போக முடியும்னு அந்த அருமையான வழியை தான் மனுஷனுக்கு காட்ட வந்தார். மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் அவர் வந்தாரு ஒழிய மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் வரல. அவருடைய உண்மையான முழுமையான அன்பை புரிந்து கொள்ளாத நானும் என் வீட்டாருமோ என்றால் பாவம் செய்தோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் பாவம் செய்தோம், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நாங்கள் மனம் திரும்ப கடவுள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் மனம் திரும்ப கடவுள் எங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப இந்த பாடத்தின் மூலமா நம்ம என்னதான் நம்ம பார்த்தோம், இது வரைக்கும் என்ன பார்த்து முடிச்சு வரோம் அப்படின்னா, இந்த பெருவெடிப்பு பரிணாம வளர்ச்சி என்பதெல்லாமே கடவுளை கண்டடைய முடியாதவர்கள் சொல்லுகிற கற்பனை. இந்த பெருவெடிப்பு பரிணாம வளர்ச்சி என்பதெல்லாமே கடவுளை கண்டடைய முடியாதவர்கள் சொல்லக்கூடிய கற்பனை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நாம தொடர்ந்து நாம கர்த்தருக்குள்ள பலப்படுவதற்கு கர்த்தர் தான் நமக்கு உதவிகளை செய்து நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து நாம ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தொடர்ந்து நாம கர்த்தருக்குள் பலப்பட கர்த்தர் தான் நமக்கு பரிசுத்த ஆவியும் பலனையும் தந்து நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.